ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதோட ஏபிசி போர்டுக்கும் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே 13/2/2026 ஸ்வர்ணா SK 40க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா. ஸோ இது எல்லாமே நம்முடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாவோட ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை கொண்டு வரேன்னா, ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது நண்பா. அது ஒரு வீடியோவில் சொன்னாலுமே சில நண்பர்களுக்கு தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோவில் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். வெள்ளிக்கிழமைனா நம்மளுக்கு ஸ்வர்ணாங்கிற கம்பெனிலேருந்து வருது நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால தான் நான் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 873 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 473, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 044 சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீல்னு கொண்டு வந்திருக்கோம். மிஸ்ஸிங் சீல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா வராத நம்பர்ஸை நம்ம மிஸ்ஸிங் சீரியல்னு சொல்லுவோம். இது எல்லாமே 3 டிஜிட் நண்பா. 3 டிஜிட்டுங்கிறப்போ நம்மளுக்கு 3 ட்ராவில் நம்மளுக்கு முக்கால்வாசி நம்பர்ஸ் நம்மளுக்கு முடிஞ்சிடும். அதை விட நம்மளுக்கு 5 ட்ரான்னா ஃபுல் நம்பர்ஸுமே நம்மளுக்கு வந்துடும். ஆனால் 10 ட்ராக்கு மேலே போச்சுன்னா அது அதிகப்படியான மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஆயிரும். குறைஞ்சது நம்மளுக்கு 8 ட்ரா தான் நம்மளுக்கான டார்கெட்டாக இருக்கும். ஆனால் இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான ட்ராக்கள் நம்மளுக்கு வராமல் இருக்குது. ஸோ அதை தான் நான் இந்த ட்ராவுக்கான மிஸ்ஸிங் சீரியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ சீரியல்னால் என்ன அப்படிங்கிறது இங்கே போட்டுடுறேன். சீரியலை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய 3 டிஜிட்டுக்குள்ளே வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 ட்ராக்குள்ளே நம்மளுக்கு வந்துடணும். அப்படி வராத தான் நம்ம மிஸ்ஸிங் சீரியல்னு சொல்லுவோம். அப்படி தான் நம்மளுக்கு இந்த ட்ராவில் ஒரு சில நம்பர்ஸ் வராமல் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நண்பா. 1 இது வரைக்கும் இந்த நம்மளுடைய ஸ்வர்ணாவோட ரிசல்ட்டில் இது வரைக்கும் 1 வரவே இல்லை. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 1 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே நான் 537லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 5 3 7 1 இல்லை. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 9 9 5 1 இல்லை. ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிருக்கிறது 1 தவிர 3 5 7 9 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு நண்பா. இந்த இடத்துல கம்ப்ளீட், அதாவது ஒற்றைப்படை தான் அடிச்சிருக்காங்க. 2 தடவை நம்மளுக்கு ஒற்றைப்படை தான். ஸோ 2 ஒற்றைப்படையில் நம்மளுக்கு 3 5 7 9 அடிச்சிட்டாங்க 1 தவிர. ஒரு சிங்கிளும் ஒரு டபுளுமா. இப்போ அடுத்த ட்ரா கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 4 8 6 1 இல்லை. அதுக்கடுத்து வந்தது 9 5 4 1 இல்லை. அதுக்கடுத்து 8 2 5 1 இல்லை. அதுக்கடுத்து 7 3 5 1 இல்லை. அதுக்கடுத்து 0 0 2 1 இல்லை. அதுக்கடுத்து 0 4 4 1 இல்லை. அதுக்கடுத்து 4 7 3 1 இல்லை. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 8 7 3 1 இல்லை. அப்போ கிட்டத்தட்ட இதை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இதில் மொத்தமாக எத்தனை ட்ரா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ட்ராவ் ஆயிடுச்சு. ஸோ 10 ட்ராவுக்கு மேலேயே இந்த நம்பர் வரல நண்பா. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி மிஸ்ஸிங் சீரியல் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஏ போர்டில் வரும். அப்படி இல்லாட்டினா சி போர்டில் போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை நம்ம ஏ போர்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டுக்கு நான் இதை கொண்டு வந்திருக்கேன். வேண்டாம் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 1. ஸோ நம்ம எப்போதுமே இதுவா அல்லது அதுவான்னு கொடுப்போம். ஆனால் இந்த மெத்தட், அதாவது இந்த ஸ்வர்ணா கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர்ஸ் நம்மளுக்கு பழைய நம்பர்ஸாக இருக்குது. அதிகப்படியான பழைய நம்பர் 1. அடுத்ததாக இருக்கிறது நம்மளுக்கு 6. ஸோ 1 அல்லது 6 தான் இந்த ட்ராவில் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ 1 பற்றி நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ 6 பற்றி ஒரு தடவை பார்த்துருவோம். ஏன்னா அப்போ தான் ஸ்கிப் பண்ணிட்டு வரவங்களுக்கு புரியும். இதில் 6 கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த 4 8 6லேருந்து நம்மளுக்கு 6 மிஸ்ஸிங் நண்பா. இதில் இருந்து நம்மளுக்கு 6 ஸ்டாப் ஆகுது. இந்த இடத்துல 6 ஹோல்டு. அதுக்கடுத்த ட்ரா கவனிச்சிங்கன்னா 9 5 4 6 இல்லை. அதுக்கடுத்து 8 2 5
ஆர் இல்லை. அதுக்கடுத்து 735 ஆர் இல்லை. அதுக்கடுத்து 002 ஆர் இல்லை. அதுக்கடுத்து 044 ஆர் இல்லை. அதுக்கடுத்து 473 இங்கேயும் நம்மளுக்கு ஆர் இல்லை. கடைசியாக போன ட்ரா வந்து 873 இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர் இல்லை. இப்போ ஆரை கனெக்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8 ட்ரா ஆயிடுச்சு. 8 ட்ராவாக நம்மளுக்கு ஆர் வரல. அப்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஆறுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பழைய நம்பர் 1, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது 6. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 1 தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நான் ஃபார்மேட் இப்படி தான் சொல்கிறேன், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 1 அல்லது 6 நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு பார்ப்போம். பெய்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதும் போல் ஏபி அதோட ஏசி. ஏபி ஏசியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலை கொண்டு வந்திருக்கிறது 61 69 62 12 19 60 17 18. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க ஏபி ஏசி போர்டு இது தான் நண்பா. இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க 8 பெய்ட்ஸ். ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 61 69 19 17. ஏசியை பொறுத்த வரைக்கும் 62 12 60 18ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எப்போதும் போல் 8 பெய்ட்ஸ் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த பெய்ட்ஸில் உங்கள் கெஸ்ஸிங்கோட போர்டு மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றி கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஏபிஏசி, இந்த ஏபிஏசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் ஹிட் ஆச்சுன்னா இதில் வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆல் போர்டில் போனால் கூட நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு பாக்ஸும். இப்போது இந்த ட்ராவுக்கான ஏபிசி போர்டு பாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏபிசி ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர் 128 641 125 741 145 637 678 695 650 கடைசியாக 670. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர் ஹிட்டானா இதில் வந்து நம்மளுக்கு பாக்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 128 641 125 741 145 637 678 695 650 670ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்மேட் படி 10 நம்பர்ஸ் இருக்குது. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும், அதோட பாக்ஸ் நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் நண்பா.
அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஆல் போர்டு அதோட நம்ம ஏ போர்டு நம்பர் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இந்த தடவை நம்மளுக்கு போர்டு கிடச்சிச்சின்னா இதுலேருந்து வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த சிம்பிள் கெஸ்ஸிங்கில் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. அதே மாதிரி யாரும் ரிசல்ட் குழையும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 13/2/2026 ஸ்வர்ணா SK 40க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.